நினைத்தேன் வந்தை சீரியல்ல நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எழில் ஃபோட்டோவ பார்த்துக்கிட்டே அழுதுட்டு இருக்கிறாங்க. "நீ இல்லாம என்னால வாழ முடியாதுன்னு" சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கமா இந்து, "நான் தான் வந்துட்டனால இனிமே உங்கள விட்டு எங்கேயுமே போக மாட்டேன்னு" சொல்றாங்க. இந்து தான் பேசுறதெல்லாம் எழிலுக்கு கேட்கலையேன்னு வருத்தப்பட்டு வெளியில வராங்க. சரி குழந்தைகள போய் பார்க்கலான்னு வராங்க. அம்மாவ பார்க்கணும் தான் அம்மா சமாதிக்கு போனோம். ஆனா அங்க கூட நம்மனால நிம்மதியா இருக்க முடியலையே. இந்து அபிய கூப்பிட்டு சொல்றாங்க, "நான் வந்துட்டேன் என்ன பாருங்கடாங்கிறாங்க." காவியாவ கூப்பிட்டு சொல்றாங்க, கவின கூப்பிட்டு சொல்றாங்க. "டேய் யார் கண்ணுக்குமே நான் தெரியவே இல்லையான்னு" அழுகுறாங்க. குழந்தைங்க 4 பேரும் அவங்க அம்மாவ நினைச்சு அழுதுட்டு இருக்காங்க. இந்து, "நான் நிக்கிறது யாருக்குமே தெரியலையா? என்னோட குரலும் உங்களுக்கு ஒருத்தருக்குமே கேட்கலையான்னு" இவங்க ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்காங்க. எனக்கு அம்மாவ பார்க்கணும் போல இருக்கு. அம்மா கூட இருக்கணும் போல இருக்கு அப்படின்னு அஞ்சலி சொல்லிக்கிட்டு அழுகுறா. அம்மா எங்கேயும் போகல. அம்மா நம்ம கூட தான் இருக்காங்கன்னு ஆறுதல் சொல்றா அபி. அப்ப அம்மா நம்ம கூட தான் இருக்காங்களா? அப்ப நம்ம பேசுனா அவங்களுக்கு கேட்குமா? அப்படிங்கிறா அஞ்சலி. பேசுனா கேட்குங்கிறா அபி. நீ பேசு கண்ணு எனக்கு கேட்கும் அப்படிங்கிறாங்க இந்து. அஞ்சலி பாப்பாவும் அம்மாவோட ஏக்கத்துல ரூமுக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் உள்ள சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கா. அம்மா இருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல அபி, அம்மா எங்க அப்படின்னு கேட்டுட்டே அழுகுறா. கண்ணு நான் இங்க தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க இந்து. அம்மா நாங்கெல்லாம் இப்படி அழுகட்டும்னு நினைச்சிட்டு தான் எங்களை எல்லாம் விட்டுட்டு போனியம்மா. உன்னை பார்க்கணும்னு எனக்கு ஆசையா இருக்குமா அபி சொன்னாலே. அம்மா இங்க இருக்காங்கன்னு. அம்மா எங்கம்மா இருக்க எங்கம்மா இருக்கேன்னு அஞ்சலி கேட்க, டே கண்ணா நான் இங்க தான் இருக்கேன் இங்க தான் இருக்கேன்னு சொல்றாங்க. அந்த ஆத்மா நில கிட்ட நெருங்க முடியாம பதறது. இந்த பக்கமா அஞ்சலி உணர்வு பூர்வமா அம்மாவை நினைச்சு ஏக்கத்துல அலறா. அம்மா உங்களை ஒரே ஒரு தடவை கட்டிக்கணும் போல இருக்குன்னு சொல்லி அஞ்சலி அழுகுறா. அந்த நேரம் பார்த்து இந்து அப்படியே கட்டி பிடிக்கிறாங்க. ஆனா எதுவுமே இல்லாம காத்து மாதிரி போயிருது. நம்ம குழந்தைகளை நம்மளால தொடக்கூட முடியலையேன்னு பதறாங்க. அம்மா என்னைய ஒரு தடவை அஞ்சலின்னு கூப்பிடுமா. உன் கையால எனக்கு சாப்பிடணும் போல இருக்கு. உன்னை இறுக்கமா கட்டி பிடிச்சு தூங்கணும் போல இருக்கு. இடி இடிக்கும் போதெல்லாம் உன்னை கட்டிக்கிட்டு தானே தூங்குவேன். இப்ப இடி இடிச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்குமான்னு சொல்றா அஞ்சலி. அம்மா நான் வரைகிற டிராயிங் பார்த்து நல்லா ஆர்டிஸ்டா வருவேன். நீ தான் உலகத்திலேயே நல்லா வரைவேன். உன்ன மாதிரி யாருமே வரைய மாட்டாங்கன்னு நீ சொல்லுவே இல்லம்மா. ஆனா அந்த மாதிரி எல்லாம் இப்ப யாருமே என்கிட்ட சொல்றது இல்லையம்மாங்கிறா கவின். அம்மா நீ இல்லாம நான் எல்லா விஷயத்திலும் பயந்துட்டு இருக்கிறேன். என்னைய பார்த்தா எல்லாரும் அழுமூஞ்சி அழுமூஞ்சின்னு சொல்றாங்கம்மான்னு சொல்றா காவியா. காவியோட ஏக்கத்தையும் சொல்லி அழுகுறா. அம்மா நீ மட்டும்தான் எனக்கு அழகழகா விதவிதமா மேக்கப் போட்டு பார்ப்ப. ஆனா நான் இப்பெல்லாம் மேக்கப்பே போறது இல்லம்மா. நீ இல்லாம நாங்க எவ்வளவு கஷ்டப்படுறோம்னு உனக்கு தெரியுமா? நீ இல்லாம எங்களால இருக்கவே முடியலைங்கிறா அஞ்சலி ஒரு பக்கம். எங்களையும் உன்னோட கூட்டிட்டு போயிருமா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி அழுகுறா. அஞ்சலி அழுகிறத பார்த்து அவங்க 3 பேரும் அழுகுறாங்க. ஐயோ அப்படி சொல்லாத தங்கங்கிறாங்க இந்து. நான் எப்படித்தான் என்னோட நிலைமை உங்களுக்கு புரிய வைப்பேன்னு தெரியலையேன்னு தலையில அடிச்சுக்கிறாங்க இந்து. அபி அம்மா இங்க இருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல, நான் இவ்வளவு பேசுறேன். என் கூட அம்மா ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லையே. அப்ப அம்மா இங்க இல்லையா அபி? அம்மா இங்க இல்ல அப்படின்னு சொல்லி அபிய கட்டி தாய் பிடிச்சு அழுதுட்டு இருக்கிறாங்க. இடி இடிக்குது. இடி இடிச்சதுமே அம்மா நினைப்பா அபிய கட்டி சுத்தி கொண்டுக்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்தா இந்து எதுவுமே சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம தன்னோட ஏக்கத்தை அவங்களுக்கு புரிய வைக்கவும் முடியாம அங்கிருந்து கிளம்பி மாடியில இருந்து கீழே வந்து இந்து பாக்குறாங்க. செல்வி இதையெல்லாம் எடுத்து வைவா அப்படின்னு டிரைவரை நான் கூப்பிடுறாங்க. இதோ வரேனே அப்படின்னு சொல்லிட்டு படைச்ச அந்த பல வகைகள் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. போட்டோவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்துவுக்கு தோணுது, நம்ம செத்து 1 வருஷம் ஆயிடுச்சா அப்படி நினைச்சுக்கிட்டே அழுதுகிட்டு வீட்டை விட்டு வெளியே போறாங்க. வெளியில போய் உட்காந்து அழுன்னு அழுதுட்டு இருக்கிறாங்க. நல்ல குடும்பம், அன்பான புருஷன், அழகழகான குழந்தைங்க. எனக்கு ஏன் இப்படி ஒரு தண்டனை? நான் யாருக்கு எந்த பாவமும் செய்யலையேன்னு கதறாங்க இந்து. எனக்காக ஏங்குற குடும்பத்தை விட்டுட்டு என்னோட உசுரை எடுத்துட்டியேன்னு ஆண்டவனை திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. திரும்பவும் எதுக்காக என் குடும்பத்தை என்ன பார்க்க வச்ச? 1 வருஷத்துக்கு பிற்பாடும் இப்ப நான் வந்து பார்க்கும்போது என் புருஷன் பிள்ளைங்க அழுகிறத என்னால பார்க்கவே முடியலையே. ஏன் இந்த சித்து விளையாட்டுன்னு அவங்களுக்கு அவங்களே திட்டிக்கிறாங்க. கண்ணு முன்னாடியே என் குடும்பமே அழுதுகிட்டு இருக்குதே, என்னால பார்த்து யாருக்கும் ஆறுதல் சொல்ல முடியலையேன்னு கதறாங்க. அப்பதான் சுடர் வீட்டுக்குள்ள வராங்க. இவங்க அழுகிறத பார்த்துட்டு, யார் நீங்க இங்க எதுக்கு உட்காந்து அழுதுட்டு இருக்கிறீங்கன்னு கேக்குறாங்க. நான் அழுகிறதும் பேசுறதும் நான் உன் கண்ணுக்கு தெரியறேனான்னு கேக்குறாங்க. என்ன கேள்வி இது? நீங்க அழுகிறத பார்த்துட்டு தான் நான் உங்களை கேட்கிறேன். அதுக்கப்புறமா நான் அழுகிறது உனக்கு தெரியுதான்னு கேட்டா என்ன கேள்வி இது? நான் என்ன பதில் சொல்லிட்டேன்னு சிரிக்கிறாங்க. அச்சோ கடவுளே, இவ கண்ணுக்கு மட்டும் நான் தெரியறேனா? அத்தை, அஞ்சலி, காவியா, கவின் இவங்க யாருக்குமே தெரியலையே. எழில் கண்ணுக்கும் கூட தெரியலையே. அப்படி இருக்கு இவ கண்ணுக்கு மட்டும் நான் தெரியறேனா? இருக்கு கடவுள் காட்டுற கருணையா அது. ஏங்க நீங்க யாரு? கேட்ட பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. உங்களை இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லையே. யார் நீங்கன்னு கேக்குறாங்க சுடரு. நான் தான் இந்துங்கிறாங்க. அச்சோ இவகிட்ட பேர் சொன்னா இவ பயந்து ஓடினாலும் ஓடிடுவா. நான் இந்துவோட ஃப்ரெண்டுங்கிறாங்க. ஓ இந்துவோட ஃப்ரெண்டா நீங்க? நான் இதுக்கு முன்னாடி உங்களை பார்த்ததே இல்லையே. நான் வந்து இங்க 1 மாசம் தான் ஆகுது. நான் குழந்தைங்களுக்கு ஹேர் டேக்கரா இருக்கிறேன். என் பேரு சுடர்னு சொல்லி அறிமுகப்படுத்திக்கிறாங்க. நீங்க இதுக்கு முன்னாடி இங்க வந்திருக்கிறீங்களான்னு கேக்குறாங்க சுடரு. வந்திருக்கேங்கிறாங்க. உங்க வீடு எங்க இருக்குதுன்னு கேட்க, அதுவும் அங்க இருக்குதுன்னு கழி காட்டுறாங்க. அங்கதான் தங்கியிருக்கேன்னு இந்து சொல்ல, ஆமா இவ்வளவு பக்கத்துல தங்கியிருக்கீங்க. ஆனா நான் வந்து 1 மாசம் ஆகுது. உங்களை இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லை. நான் தான் இங்கேயே இல்லையே. நான் மேல இருந்து இப்பதான் வர்றேங்கிறாங்க. எது மேல இருந்து வரீங்களான்னு சுடர் ஆச்சரியமா கேட்டுட்டு, ஓ ஃபாரின்ல இருந்து வரீங்களான்னு கேக்குறாங்க. நான் இந்துவை பார்க்கலான்னு வந்தேன். அவ இறந்துட்டான்னு கேள்விப்பட்டதும் அதுதான் துக்கம் தாங்க முடியாம இங்க உட்காந்து அழுதுட்டு இருக்கிறேன்னு சொல்றாங்க. உறவுகளை பிரிஞ்சா எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அந்த வலி என்னங்கிறது எனக்கும் புரியும். நீங்க வேற உங்க ஃப்ரெண்டுன்னு சொல்றீங்க. உங்க ஃப்ரெண்டை பிரிஞ்ச வேதனையும் வலியும் உங்களுக்கு என்னங்கிறது எனக்கும் புரியுதுங்கிறாங்க சுடர். பாடா உனக்காவது தெரியுது. அது வரைக்கும் சந்தோஷம்னு நினைக்கிறாங்க இந்து. சரி ஃப்ரெண்டை பார்க்கணும்னு வந்துட்டு வெளியிலேயே நின்னா எப்படி உள்ள வாங்கன்னு கூப்பிடுறாங்க சுடர். இவ்வளவு தூரம் வந்துட்டு இப்படியே போனா எப்படிங்க? உங்களை பார்த்தா குழந்தைங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, ஆறுதலாவும் இருக்கு. வாங்க உள்ள போய் குழந்தைகளை பார்க்கலாம் வாங்கன்னு வற்புறுத்தி கூப்பிடுறாங்க சுடர். என்னங்க இவ்வளவு தூரம் யோசிக்கிறீங்க? உங்க ஃப்ரெண்டு இந்துவை நீங்க கண்டிப்பா பார்த்துட்டு தான் போகணும். வாங்க போலாம் அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க சுடர். சரி வரேன்னு போறாங்க இந்து. இந்து சுடர் இணைந்து வந்த உறவுகளோட கதையை நாளை எபிசோட்ல இருந்து பார்க்கலாங்க.